வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சம்மதங்கள் எங்கிருந்து பிறக்கின்றன சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆங்கில எழுத்துக்களின் வரிசையின்படிதான் எங்கள் 4வது வகுப்பு அட்டண்டன்ஸ் புத்தகத்தை பார்ப்பதற்கே மிரட்சியாயிருக்கும். வீட்டில் இருந்து பள்ளிக்கூடம் செல்கிற வழியில் கூட இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்த கையோடு பயமும் சேர்ந்துவிடும். ஏற்கனவே அம்மாவும் ஆயாவும் சொன்ன கதைகளில் இருந்து யமனுக்கு அந்தரங்க காரியதரிசியான சித்ரகுப்தன் பற்றியும் அவன் சகல நேரங்களிலும் சுமக்கிற ஜன்ம மரண பதிவேடு பற்றியும் ஒரு உருவம் எனக்குள் திரண்டு உருவாகி இருந்தது. அந்த உருவத்தையும் அட்டண்டன்ஸ் புத்தகத்தையும் சம்பந்தப்படுத்தி பார்த்து பார்த்து மனசுக்குள் ஒரு கலக்கத்தை உருவாக்கி கொண்டேன். 9 மணிக்கு பள்ளிக்கூடம். இறை வணக்கம் முடிந்ததும் வரிசை வரிசையாய் வகுப்பறைக்கு செல்வோம். கடைசி பையன் உள்ளே நுழைகிற போதே ராம்தாஸ் சார் வந்து விடுவார். ராம்தாஸ் சார் என்றாலே சிம்ம சொப்பனம். பிள்ளைகள் எல்லாம் அவரவர்கள் இடத்தில் நின்று கொண்டே அவர் மேசைக்கு பக்கத்தில் போய் நின்று உட்கார் என்கிற மாதிரி சைகை செய்வார். அந்த குரலும் செய்கையும் அசலான சிங்கத்தையே நினைவுபடுத்தும் எனக்கு. மேலும் மேலும் மனசு கலக்கத்தில் உழலும். பியூன் முனுசாமிதான் அட்டண்டன்ஸ் புத்தகங்களை சுமந்து வருவான். அவன் தோளில் 7-8 புத்தகங்கள் இருக்கும். அவன் தோள் பட்டையில் இருந்து தலையின் உயரத்துக்கு சரியாக இருக்கும். எந்த வகுப்புக்கு எந்த புத்தகம் என்றெல்லாம் அவனுக்கு தெரியாது. சார் முன்னால் நின்று ஒவ்வொன்றாய் தோளில் இருந்து எடுத்து நீட்டி தா என்பான். சார் என்பார். மறுபடியும் இன்னொரு புத்தகத்தை தோளில் இருந்து இறக்கி இதா என்பான். அந்த புத்தகமாகவும் இருக்காது. சார் தலையசைப்பார். இத்தனை நாளைக்குள்ளேயே அவருக்கு ஆத்திரம் ஏறிவிட்டிருக்கும். முண்டா கொஞ்சமாச்சு மூளை இருக்கா? படிக்கத்தான் தெரியல, 1-2வது தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கேடு. மாசம் பிறந்த சம்பளம் வாங்குற இல்ல, 4ஆம் கிளாஸுக்கு 7வது 8வது அட்டண்டன்ஸை நீட்டுறையே என்று சத்தம் போடுவார். அவர் திட்டம் சத்தத்தை கேட்கிற போது எங்களுக்கு அப்படியே வயிற்றில் புளியை கரைக்கிற மாதிரி இருக்கும். உடம்புக்குள் சகல உறுப்புகளும் நடுங்குகிற மாதிரி இருக்கும். குரலின் அதிர்ச்சியில் என்றைக்காவது ஒரு நாள் இந்த கூரையும் விழுந்துவிடும் என்று தோன்றும். ஆனால் முனுசாமிக்கு அப்படியெல்லாம் தோன்றாது போலும். காதிலே எதுவும் விழாதது மாதிரி காவி கரை ஏறிய பற்களை காட்டி சிரித்தபடி இன்னொரு புத்தகத்தை நீட்டி இதா என்பான். ஏ என்கிற எழுத்தில் ஆரம்பமாவது ஆனந்தன் பெயர் மட்டும்தான். அவன் உள்ளேன் ஐயா சொன்ன கையோடு என் பெயர் சொல்லப்பட்டுவிடும். அவர் கூப்பிட்டு நான் கை தூக்கி சொன்ன பிற்பாடுதான் மனசு திருப்திப்படும். கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது பயம் நீங்கி ஆசுவாசமாக உணர்கிற மாதிரி இருக்கும். அதை கூட கெடுத்து விட்டிருந்தான் இந்த சின்னச்சாமி பையன். என் பெயருக்கு அடுத்த பெயர் அவன்தான். என்னை கூப்பிட்டு முடித்ததும் கையை மேலே உயர்த்தி உள்ளேனையா என்று தயாராய் இருக்க வேண்டும் அவன். அப்படி ஒரு சூழலைத்தான் ராம்தாஸ் சாரும் எதிர்பார்த்திருந்தார். இது நடக்காத பட்சத்தில் அவருக்கு கண்மண் தெரியாமல் கோபம் வந்துவிடும். மறுபடி பார்க்க நேரும் போது அரைந்து விடுவார். கால் சட்டை நனைந்து விடுகிற மாதிரி இருக்க வைத்து திட்டுவார். வராத பையனுக்குத்தான் இந்த நிலைமை என்றாலும் சின்னச்சாமி வராததற்கு நானும் அனுபவிக்க வேண்டி இருந்தது துரதிர்ஷ்டம்தான். பாலாஜி சார். ஏண்டா சின்னச்சாமி வரல? தெரியல சார். உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தானடாவன்? ஆமா சார். பக்கத்து வீட்டு பையன் ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு தெரியாதா? தெரியல சார். ஊருக்கு போயிருக்கானா? தெரியல சார். உடம்பு கிடம்பு சரியில்லையா? தெரியல சார். தெரியலங்கிறதுக்கு உனக்கு கண் எதுக்கு, காது எதுக்கு, மூளை எதுக்கு? அறுத்து போடுடா எல்லாத்தையும். கடவுள் எதுக்குடா கொடுத்துருக்கா இதெல்லாம்? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு தான். களிமண் மாதிரி நிக்கிறதுக்கு இல்ல. நாளைக்கு என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும் வரணும், புரியுதா? சரி சார். அந்த நிமிஷத்தில் இருந்து என் பயமும் ஆரம்பித்தது.
சின்னச்சாமி வராததற்கு என்ன இப்படி ஆட்டுவிக்கிறாரே என்று கலவரப்பட்டது மனசு. ஏற்கனவே சீக்கு கோழி மாதிரி என் உடம்பு. காற்றோ மழையோ கொஞ்சம் அதிகமானாலும் கூட உடம்புக்கு எந்த வியாதியாவது வந்து சேரும். சின்னச்சாமி வராததை பெரிய விஷயமாக்கி மிரட்டப்பட்டதும் மீண்டும் வியாதி வரும் போல இருந்தது எனக்கு. சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பிய போது உற்சாகம் இழந்திருந்தாலும் எப்படியும் 6 மணி சங்கு ஊதுவதற்குள் சின்னச்சாமி பற்றி புலன் விசாரணை செய்துவிட வேண்டும் என்று பரபரத்தது எனக்கு. 6 மணிக்கு பிறகு வெளியே இறங்கி போக முடியாது. ராம்தாஸ் சார் மாதிரியே அம்மா காலை ஒடித்து விடுவாள். புத்தக பையை ஆணியில் தொங்க வைத்துவிட்டு அம்மா கொடுத்த கேழ்வரகு அடையை தின்றுவிட்டு பாப்பாவோடு கொஞ்ச நேரம் ஆடுகிற மாதிரி ஆடி இருந்துவிட்டு மெதுவாய் வெளியேறினேன். சின்னச்சாமி வீடு சாத்தி இருந்தது. கதவை மூடிக்கொண்டு தூங்கினாலும் தூங்கக்கூடும் என்று நினைத்து பெயரை சொல்லி கூப்பிட்டபடியே கதவை தள்ளி திறந்தேன். உள்ளே யாரும் இல்லை. அடுப்புக்கு பக்கத்தில் படுத்து கிடந்த பூனை ஒன்று என்னை கரண்டு மிரண்டு டக்கென்று சுவரில் ஏறி எரவாணத்தின் வழியே இறங்கி ஓடியது. பழைய பாய் ஒன்று மூலையில் கிடந்தது. முதலில் இருந்த மாதிரியே கதவை இழுத்து சாத்திவிட்டு வெளியே வந்து நின்று கொண்டேன். சின்னச்சாமிக்கு கணக்கும் ஆங்கிலமும் விஞ்ஞானமும் எப்போதும் கஷ்டமான பாடங்கள். மாதாந்திர டெஸ்டுகளில் எல்லாம் 100க்கு 7, 8 என்றுதான் எடுப்பான். இங்கிலீஷ் டிக்டேஷன் கொடுத்தால் பட் கட் என்று எப்பவாவது சுலபமான வார்த்தைகள் வரும்போது மாத்திரம் 1, 2 என்று எடுப்பான். மீதி நேரங்களில் எல்லாம் சைபர் தான். இதனாலேயே ராம்தாஸ் சாரிடம் எக்கச்சக்கமாக திட்டும் உதைகளும் வாங்குவான். முண்டம் முண்டம் என்று குனிய வைத்து முதுகில் பட் பட் என்று துணி துவைக்கிற மாதிரி சரமாரியாய் அடித்து விடுவார். சில சமயங்களில் சுவரோடு ஒட்ட வைத்து நாற்காலி போட வைத்து விடுவார். இதனால் தான் சின்னசாமி ஸ்கூலை விட்டு நின்று விட்டானோ என்று சந்தேகம் வந்தது. கூடவே அடிச்சடிச்சு விரட்டிட்டு எதுக்கு வரலன்னு என்னையே மிரட்டுறாரு என்று சார் மேல் கோபமாய் வந்தது. ஆனாலும் வெளியில் இதையெல்லாம் காட்ட சாத்தியமில்லை. அதன் விளைவுகள் எல்லாம் பயங்கரமாயிருக்கும். கிருவி கர்வி என்று பட்டங்கள் வரும். சார் உதைப்பது போதாதென்று அம்மாவும் அடிப்பாள். எனவே கூடிய வரைக்கும் சின்னசாமியை சமாதானப்படுத்தி பள்ளிக்கூடத்துக்கு அழைக்க வேண்டும் என்று நினைத்தேன். அடியின் வலியிலும் வேதனையிலும் மேலும் மேலும் பிகு செய்து ஒருவேளை சின்னச்சாமி மறுத்தாலும் கூட, இனிமே சாயங்காலம் விளையாடுற நேரத்துல இங்கிலீஷ் கணக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறேன்டா சின்னச்சாமி, 10க்கு 5, 6ன்னு வாங்குற அளவுக்காவது கத்து கொடுக்கறேன்டா, கவலைப்படாதடா என்று தேர்ச்சி தைரியப்படுத்தி அழைக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தேன். சாணி கூடையை தூக்கி கொண்டு வந்த சின்னச்சாமியின் அம்மாதான் என்னை முதலில் பார்த்தாள். வாசலிலேயே நின்றிருந்த என் கோலம் அவளுக்கு ஆச்சரியம் தந்திருக்க வேண்டும். ஆறு, நான் தான் பாலாஜி. எதுக்கு நிக்கிறீங்க? சின்னச்சாமி இல்லையா? இல்ல, அவனைத்தான் பார்க்கணும்னு நிக்கிறேன். எதுக்கு? 4 நாளா அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரல, அதான் சார் அவனை பார்த்து கூப்பிட்டார சொன்னாரு. அதெல்லாம் வரமாட்டான்னு போய் சொல்லு. ரொம்ப சாதாரணமாய் அவள் சொன்ன பதில் எனக்கு பயத்தை தந்தது. இத்தனை நேரம் வரைக்கும் சின்னசாமியை சமாதானப்படுத்துகிற கற்பனை மறைந்து மனசுக்குள் சார் பற்றியும் இந்த பதில் மூலம் நேரப்போகிற சம்பவங்கள் பற்றியும் பயம் பரவி உடம்பு உதறியது எனக்கு. நாளைக்கு தான் வரமாட்டானா, இல்ல எப்பவும் வரமாட்டானா? எப்பவும் தாண்டா, போ. அப்புறம் பேச எதுவும் இல்லை என்கிற மாதிரி முந்தானையை உதறி முகத்தை துடைத்தபடி போய்விட்டாள் அவள். கொஞ்ச தூரம் நடந்து தந்தி கம்பம் தோறும் கோயில் வாசல் படியில் பாலத்து பக்கம் என்று என்னமோ தெருவை வேடிக்கை பார்க்கிற மாதிரி மாறி மாறி நின்று சின்னச்சாமி வரமாட்டானா என்று பதைபதைப்போடு எதிர்பார்த்தேன் நான். அவனை பார்த்து ஒரு வார்த்தையாவது கேட்க மனசு துடித்தது. விளக்கு வச்சப்புறமும் துரைக்கு ஆட்டம் கேக்குதா? பின்பக்கமாகவே வந்த அம்மா மடேர் என்று பிரம்பால் அடித்த பிற்பாடுதான் சுய நினைவு வந்தது. வலியில் ஐயோ ஐயோ என்று அழுதேன். என்னடா ஆட்டம் உனக்கு?
என்று அம்மா மீண்டும் அடிக்க விசையுடன் கையை ஓங்கினாள். தப்பிக்க நகர்ந்த என் முயற்சிகள் பயனற்று போயின. கொத்தாக மயிரை பிடித்து மறித்து அந்த பக்கம் இந்த பக்கம் அரை அடி கூட நகர முடியாமல் செய்துவிட்டாள் அம்மா. சும்மாதாம்மா. சின்னச்சாமியின் விஷயத்தை சொல்ல எனக்கு பயமாயிருந்தது. நட வீட்டுக்கு. வீட்டுக்குள் கொஞ்ச நேரம் கூட எனக்கு இருப்பு கொள்ளவில்லை. பக்கத்து வீட்டில் சின்னச்சாமியின் குரல் எப்பவாவது கேட்காதா என்று கூர்மையாய் காது கொடுத்து கேட்டபடி இருந்தேன். ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் கூட எந்த தடயமும் இல்லை. நேரமாக ஆக என் பயமும் அதிகமாகியது. நடுநடுவில் ராம்தாஸ் சாரின் முகம் ஓரிரு நிமிஷங்கள் மனசுக்குள் ஓடியது. மறுநாள் தூங்கி எழுந்தபோது எந்த ஞாபகமும் இல்லை. படிப்பும் எழுத்துமாய் கொஞ்ச நேரம் ஓட்டிவிட்டு குளித்து உடை மாற்றி பள்ளிக்கூட பையை எடுக்கப் போகும்போதுதான் சுரீரென்று சின்னச்சாமியின் விஷயம் ஞாபகம் வந்தது. எல்லா சூழல்களிலிருந்தும் சட்டென்று மனம் விலகி பதட்டம் கூடியது. மெதுவாய் வீட்டை விட்டிறங்கி சின்னச்சாமியை பார்க்க ஓடினேன். நல்ல வேளை, நான் போன நேரத்துக்கு சின்னச்சாமி திண்ணையில் தூங்கிக் கொண்டிருந்தான். பள்ளிக்கூடம் கிளம்புகிற நேரத்தில் துளி கூட அவசரம் இல்லாமல் அவன் தூங்கி கிடப்பதை பார்க்க ஆச்சரியமாயிருந்தது. அருகில் நெருங்கி மேலே கிடந்த போர்வையை இழுத்தேன். கொஞ்சம் கூட அசைவில்லாமல் கிடந்தான் சின்னச்சாமி. ஒல்லி குச்சியான உடம்பு, அரிசி அளக்கிற மாகாணி மாதிரி கழுத்து சிறுத்து கிடந்தது. கருத்த முகம், மந்திரித்து கட்டிய தாயத்து, எலும்பு தெரிகிற மார்பு, கம்பந்தட்டை மாதிரி துருத்தி கிடந்த தோள்பட்டை எலும்பு. என்னமோ இரவு முழுக்க பாரத்தை சுமந்து கிடந்தவன் மாதிரி அசைவில்லாமல் கிடந்தான். சின்னச்சாமி, மெதுவாய் கிசுகிசுத்தேன். ஒன்றும் பதில் இல்லாமல் போக 4-5 தரம் தொடர்ந்து கிசுகிசுத்தேன். அதற்கும் பதிலற்று போனதும் உடம்பை தொட்டு உலுக்கினேன். சின்னதாய் கண் விழித்த சின்னச்சாமியை பார்க்க சந்தோஷமாயிருந்தது. இனி எழுந்து உட்காருவான் என்று எதிர்பார்க்கும்போது அவன் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான். அதிர்ச்சியாயிருந்தது எனக்கு. மீண்டும் சத்தமிட்டு உலுக்கினேன். இந்த முறை என் சத்தத்தை கேட்டு உள்ளிருந்து அவனுடைய அம்மா வந்து விட்டாள். யாரது தூங்குறவனை எழுப்புறது? நான் தான் பாலாஜி. எதுக்கு அவனை எழுப்புற? பள்ளிக்கூடத்துக்கு. அவன் வரமாட்டான்னு நேத்தே சொன்னேன்ல. போ அப்போ, அவனை தூங்க விடு. இப்போதாவது அவன் எழுந்து விடுவான் என்று நப்பாசையாயிருந்தது எனக்கு. ஆனாலும் அப்படி எந்த ஆச்சரியமும் நடக்கவில்லை. அசையாமல் ஒரு கன்றுக்குட்டி மாதிரி தூங்கி கிடந்தான் அவன். அவனையும் அவன் அம்மாவையும் மாறி மாறி பார்த்துவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டேன் நான். அட்டெண்டன்ஸ் புத்தகத்தை கையால் புரட்டும் ராம்தாஸ் சாருக்கு என்ன பதில் சொல்வது என்று குழப்பமாயிருந்தது. என் வார்த்தைகளில் நம்பிக்கையற்று போகும் பட்சத்தில் அனாவசியமாய் வசவுகள் வாங்க வேண்டுமே என்று கலவரப்பட்டது மனசு. பாலாஜி, உள்ளேன் ஐயா. அடுத்த பெயரை கூப்பிடாமலேயே என்னை நிமிர்ந்து பார்த்தார். சிங்கம் சுண்டிலையை பார்க்கிற மாதிரி இருந்தது. சின்னச்சாமியை பாத்தியாடா? சார். பின்ன எதுக்கு கூப்பிட்டாரல? தூங்குனா சார். எழுப்பி எழுப்பி பார்த்துட்டு வந்துட்டேன் சார். பொய் சொல்லாதடா. பொய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காது. சத்தியமா தூங்குனா சார். சி, எல்லாத்துக்கும் சத்தியம் செய்யாதடா முண்டம். நிஜமா பார்த்தேன் சார். தூங்குனா சார். கண்ணை திறந்துட்டு மறுபடியும் தூங்கிட்டான் சார். நாளைக்கு இட்டாரையா? சார். அவனை இட்டுக்குன்னு தான் உள்ள நுழையணும். நீ இல்ல திருப்பி அனுப்பிடுவேன். சரி சார். சாயங்காலம் திரும்பி வரும்போது கொஞ்சம் கூட உற்சாகம் இல்லை. களையற்று கிடக்கிற முகத்தை பார்த்து, ஜுரம் அடிக்குதாடா என்று 10 தரமாச்சும் கேட்டாள் அம்மா. கழுத்திலும் மார்பிலும் தொட்டு தொட்டு உடம்பு சூட்டை சோதித்தாள். ஏதிலும் அக்கறை இல்லாமல் வெளியே வந்தேன். பிள்ளைகள் எல்லாம் பம்பரம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். மெதுவாய் நடந்து சின்னச்சாமியின் வீட்டு பக்கம் பார்த்தேன். வீடு சாத்தியிருந்தது. வருத்தத்தோடு கோயில் பக்கம் போய் உட்கார்ந்தேன். எந்த திசையில் இருந்தாவது சின்னச்சாமி வந்துவிட மாட்டானா என்று நினைத்தேன். எதேச்சையாய் திரும்பிய போது
கிராமணி கடை பக்கமிருந்து சின்னச்சாமி வந்து கொண்டிருந்தான். 2 கைகளாலும் அணைத்தபடி தலையில் பெரிய பாத்திரத்தை தூக்கி கொண்டு வந்தான். முதலில் அவன் சின்னச்சாமிதானா என்று சந்தேகம் வந்தது. கால் நிஜார் நிறத்தையும் எலும்பான உடம்பையும் வைத்துத்தான் அடையாளம் காண முடிந்தது. சின்னச்சாமி, அவசரமாய் எழுந்து ஓடினேன். நொடியில் எனது கஷ்டங்கள் எல்லாம் மறைந்துவிட்ட மாதிரியும் எல்லா பிரச்சனைகளும் தானாகவே ஒரு முடிவுக்கு வந்த மாதிரியும் தோன்றியது. மூச்சு இறைக்க இறைக்க அவன் பக்கத்தில் போய் நின்றேன். அவனும் நின்று என்னை பார்த்தான். அந்த பெரிய பாத்திரத்தை தூக்க முடியாமல் உடம்பு தள்ளாடுகிற மாதிரி இருந்தது. சோனியான அவன் நெஞ்ச கூடும் உள் வாங்கிய கண்களும் சங்கடப்படுத்தியது. என்னடா, காலையில எழுப்ப எழுப்ப ஏன்டா அப்படி தூங்குன? நான் கூப்பிட்டது காதில் உள்ளலையா? ஆஹா, உங்க அம்மா சொல்லலையா? ம். நேத்துல இருந்து உன்னை தேடுறேன் தெரியுமா? சீக்கிரம் சொல்லுடா பாலாஜி, தலை வலிக்குது, போவணும். எதுக்குடா ஸ்கூலுக்கு வரமாட்டேங்கிற? எதுக்கு கேக்குற? ராம்தாஸ் சாருக்கு ரொம்ப கோபம், நீ வரலேன்னு ஒரே ஆத்திரம். பார்த்து கையோட கூப்பிட்டாரணும்னு என்கிட்ட சொன்னாரு. இன்னைக்கு நீ தூங்குனன்னு சொன்னப்போ நம்பவே இல்லை தெரியுமா? சின்னச்சாமியின் முகம் மிகவும் துக்கம் கொள்கிற மாதிரி இருந்தது. உணர்வே இல்லாமல் சில நிமிஷங்கள் நின்றிருந்தான். கண்ணின் கோடியில் வருத்தம் தேங்கியது. ஸ்கூலுக்கெல்லாம் நான் இனிமே வரமாட்டேன்டா பாலாஜி. சார் உன்னை இனிமே அடிக்க மாட்டார், வாடா. அதுக்கு இல்லடா பாலாஜி, கஷ்டமான படத்தையெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன்டா. டெஸ்ட்ல நிறைய மார்க் வாங்கலாம்டா. சு, அதுக்கு இல்லடா பாலாஜி, பின்ன எதுக்குடா? சினிமா கொட்டாயில முறுக்க விற்கிறேன்டா நானு. ஸ்கூலெல்லாம் இனிமே கிடையாதுன்னு அம்மா சொல்லிடுச்சு. இப்ப கூட முறுக்கு மாவு அரைச்சுதான் போறேன். எனக்கு வருத்தமாயிருந்தது, நம்புவது கஷ்டமாயிருந்தது. எதனுடன் இதை சம்பந்தப்படுத்தி கொள்வது என்று புரியவில்லை. அவன் பேச பேச குரலில் ஏறிய வருத்தமும் முகத்தில் படிந்த கோடுகளும் கண்களில் தெரிந்த விவரம் புரியாத அச்சமும் என்னை ஒடுங்க செய்தது. நான் வரண்டா பாலாஜி, முதலாளி திட்டுவாரு. மரம் மாதிரி நான் நின்றிருந்த போதே சின்னச்சாமி நகர்ந்து விட்டான். பாதங்களை அழுத்தி அழுத்தி வைத்து இடுப்பை ஒடித்து சுமப்பதற்கான உறுதியை உண்டாக்கி கொண்டு அவன் நடந்து சென்ற விதம் மனசில் பதிந்தது. மறுநாள் காலையில் எதிர்பார்த்த மாதிரி ராம்தாஸ் சார் அட்டெண்டன்ஸ் புத்தகத்தை வைத்து கொண்டு சின்னச்சாமியை பற்றி கேட்டார். அவன் பள்ளிக்கூடம்லாம் வரமாட்டானாம் சார், வேலைக்கு போறா சார். அவனை பாத்தியா நீ? அவனேதான் சார் சொன்னா. என்னன்னு சொன்னா? சினிமா கொட்டாயில முறுக்கு விற்கிறேன், ஸ்கூலுக்கெல்லாம் வரமாட்டேன்னு. அடுத்த நொடி திடுவென்று நடந்து வந்து என் வார்த்தைகளில் நம்பிக்கையற்று உச்சந்தலையை பிடித்து உலுக்கி 4 சாத்த போகிறார் என்று நினைத்தபடி பயத்தோடு ராம்தாஸ் சாரை பார்த்தேன். அட்டெண்டன்ஸ் புத்தகத்தை அப்படியே மேசை மேல் சரித்துவிட்டு நாற்காலியில் உட்கார்ந்தார் சார். கொஞ்ச நேரம் அந்த புத்தகத்தையே வெறித்தபடி இருந்தார். ஒரு வார்த்தை கூட இல்லாமல் வெட்டி விழுந்த கிளை மாதிரி சாய்ந்திருந்தார். அன்றைய தினத்துக்கு அட்டெண்டன்ஸை எடுக்கவே இல்லை. எதுவும் புரியாமல் குழப்பத்தோடு சாரின் முகத்தை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தேன் நான். இந்தியா டுடே இதழில் 1989ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.